இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் தவறாம இந்த வீடியோவை பார்க்கணும், முழிச்சுக்கோ அப்படின்ற மெசேஜை தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அதாவது திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. டாப் 10 போராட்டங்கள், டாப் 10 மூவிஸ் மாதிரி டாப் 10 போராட்டங்கள் திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. வருஷமா ஆட்சியை பிடிக்க முடியாத திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சியை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 500 சொச்சத்துக்கு மேல வாக்குறுதிகளும் கலர் கலரா டிசைனா எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த 4.5 வருஷத்துல இவங்க போட்ட ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுல 500 சொச்ச வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றினீங்க கேட்டா 100% தாண்டி போயிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை சேகரிப்பதற்காக அக்கா கனிமொழியை குழு தலைவரா போட்டு அவங்க கூட பிடிஆர் அப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா போன்றவங்களை துணை கொடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகளை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தைரியம் பார்த்துக்கோங்க. 2021லயே எதையும் செய்ய கிடையாது. மழைநீர் பேக்கேஜிங்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு டீச்சர்ஸ் போராட்டம் வரைக்கும் சொன்ன எதையுமே செய்ய கிடையாது. ஆனா அடுத்த வருஷனுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா நமக்கு மறதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு 2001ல இருந்து 2026 வரைக்கும் கேப்ல 5 வருஷம் இருக்கு. இவனுங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் மறந்துடுவானுங்க. அதனால ஃப்ரெஷ்ஷா அதையே பேக்கேஜிங் பண்ணி வேற பேரை மாத்தி இவங்க கிட்ட வித்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல திமுக இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ஆண்டு காலமா நீங்க அரசியலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா திமுகவோட வாக்கு வங்கி மேஜரா யாரு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம சிறுபான்மையினர் சொன்னாலும் எஸ்சி மக்களை சொன்னாலும் இன்னொரு பக்கம் அடர்த்தியா அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், குறிப்பா டீச்சர்ஸ். இவங்கெல்லாம் இறங்கி ஒரு டாப் 10 போராட்டத்தை பண்ணி கதறிக்கிட்டே இருக்காங்க தினம் அப்படிங்கிறது தான் செய்தி. அதுலயும் குறிப்பா இவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. அதுலயும் போராட்டம் பண்ணக்கூடியவங்க முக்கியமா முன்னாடி வைக்கிறது என்னன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை தான் முன்னாடி வைக்கிறாங்க. பழைய பென்ஷன் திட்டமாக இருக்கட்டும், இல்ல இந்த ரிட்டையர் ஆனவங்களுடைய இந்த கோட்டா சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதையும் குறைச்சிருக்காங்க. அப்புறம் கரெக்டான நேரங்கள்ல சம்பளங்கள் கொடுக்கறது இல்லை, அவுட் சோர்சிங் பண்ணிடுறது பல வேலைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 விஷயங்களை முன்னிறுத்தி பல அமைப்புகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதுல டாப் 1, அதாவது டாப் 10 லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடுவோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜாக்டோ ஜியோ அமைப்பு. இவங்க கடந்த பிப்ரவரி 2025ல ஒரு போராட்டம் பண்றாங்க. நிறைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவங்க போராட்டம் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறது, லீவ் பாலிசிஸை மாத்தணும், அப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கக்கூடிய இடங்களை அந்த ஆட்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 2025 ஒரு போராட்டம் அப்படின்னு டாப்ல இருக்காங்க. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். இவங்க கடந்த 2024 டிசம்பர்ல ஒரு போராட்டம் பண்றாங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 24 மணி நேர தர்ணால ஈடுபடுறாங்க. குறிப்பா தூத்துக்குடி, திருச்சி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இவங்க போராட்டமானது நடத்துறாங்க. இவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அகைன் அதே தான். 6 லட்சத்துக்கு மேல வேகன்சி இருக்கு, அதெல்லாம் நிரப்பணும், அவுட் சோர்சிங்கை ஸ்டாப் பண்ணணும், 3 லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கு பாத்தீங்கன்னா சரியான சம்பள திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்ற பல கோரிக்கையை முன்னிறுத்தி 2வது இடத்துல இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அசோசியேஷன் கடந்த நவம்பர் 24, 2024 ஸ்டேட் வைடு போராட்டம் பண்றாங்க. இவங்களும் பல இடங்கள் நிரப்பப்படாமையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா நிறைய உபகரணங்கள் இல்லை, கலெக்டர்ஸ்க்கு நிறைய நல்ல விதமா எங்களை நடத்தல, இந்த மாதிரியான பல விஷயங்களை முன்னிறுத்தி இந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன் போராட்டத்துல குதிச்சிருந்தாங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடத்துல நான் மெயில் ஒர்க்கர் அசோசியேஷன் அப்படின்ற அசோசியேஷன் ஜனவரி 2025 ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த 3000 ரூபாய்க்கு கான்ட்ராக்டரை எடுக்கிறத முடிக்கணும், முழு நேர வேலையில எங்களை அமர்த்தணும், அதோட
இன்டர் டிபார்ட்மெண்டல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து 5வது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரெவென்யூ ஆபீசர்ஸ் அசோசியேஷன். இவங்களும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பாய்காட் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 2024 என்ன அப்படின்னா இதேதான் கோட்டா சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிட்டையர் ஆனவங்களுடைய வாரிசுகளை எடுக்கிறதுல அதை குறைச்சிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணாமலேயே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போராட்டத்தை பண்ணியிருந்தாங்க. 6வது இடம் யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு செக்ரட்டரியேட் அசோசியேஷன். இவங்க வந்து நவம்பர் 2024 வந்து லெட்டர் எழுதுறாங்க நம்மளோட சிஎம் அவர்களுக்கு. என்ன அப்படின்னா நிறைய ப்ராமிசஸ் நீங்க கொடுத்தீங்க, அதையெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணவே கிடையாது. 4 லட்சத்துக்கு மேல வேகன்சிஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த அமைப்பினரும் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது யாருன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஹெல்பர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன். இவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 4, 2025 இவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் இதே மாதிரி தான் சேலரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அதுலயும் குறிப்பா வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். 26,000 வந்து ரெகுலர் ஸ்டாஃபுக்கு ஒர்க்கர்ஸ்க்கும் ஹெல்பர்ஸ்க்கு வந்து 21,000 கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சு இவங்க போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அடுத்து 8வது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இன்னொன்று வந்து எய்டட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்கல்ல இவங்களோட அசோசியேஷன், அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல இவங்களோட அசோசியேஷன். இவங்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் பிப்ரவரி 2025, ஜனவரி 2025, அப்புறம் வந்து டிசம்பர் 2025ன்னு சொல்லிட்டு வெவ்வேறு காலகட்டங்களில் போராட்டம் பண்றாங்க. தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அதே மாதிரி பார்ட் டைம் டீச்சர்ஸோடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, 12,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நிறைய இடங்கள்ல வந்து கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் இல்லை, ஒழுங்கா வந்து ஒருங்கிணைக்கல அப்படின்னு அவங்களோட கோரிக்கைகள்லாம் முன் வச்சு வெவ்வேறு ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இங்க வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா டிஎன்எஸ்டிசி எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அப்படிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் யூனியன் கீழே வரக்கூடியது, சிஐடிசி அப்படிங்கிற யூனியன் கீழே வரக்கூடியது. இவங்க கடந்த பிப்ரவரி 2025 வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை ஒன்று பண்ணியிருந்தாங்க மாநிலம் தழுவிய அளவில். இவங்களும் அதே தான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷனை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், ஏன்னா வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மோடி அரசை திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கே இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீங்க பிரைவேடைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரொமோஷன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அதிமுக பீரியட்ல போட்ட ஜிஓ எல்லாம் ரிவோக் பண்ணோம். அந்த மாதிரி பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த அசோசியேஷன் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 10வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள், டாஸ்மார்க் அசோசியேஷன் வந்து போராட்டம் பண்ணாங்க. எப்பன்னா டிசம்பர் 2025 அவங்களுடைய சம்பள உயர்வு, அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான ஊழியர்களை போடுங்கப்பா, எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எல்லா மது பிரியர்களும் வந்து சேரதுனால ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்படுது, அவங்களுடைய கஸ்டமர்ஸை கரெக்டா கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் ஆனது போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த டாப் 10 போராட்டங்கள். அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்தா நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இவங்க எல்லாரோடைய கனவுலையும் மண்ணள்ளி போட்ட வேலையை தான் திமுக செஞ்சுட்டு இருந்து, வெறுமனே விளம்பரம் கொடுக்கறதுலையும் ஷோ நடத்துறதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த இந்த திமுக அரசு அதோடைய உண்மையான சொரூபத்தை வந்து இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பார்த்துட்டு வீதிக்கு வந்து போராடுறாங்க. அவங்கள அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கு திமுக அரசு. இன்னைக்கு டீச்சர்ஸோடைய போராட்டங்களா இருக்கட்டும், செவிலியர் போராட்டமா இருக்கட்டும், இல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், இவங்களெல்லாம் எப்படி கையாளுது திமுக அரசு அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. இங்க கார் ரேஸ் நடத்துறதுக்கும், பேனா செலை வைக்கிறதுக்கும், இல்ல வந்து வேலை போடுறதுக்காக 25-30 லட்சம் ஊழல் பண்றதுக்கும், டாஸ்மார்க்ல ஊழல் பண்றதுக்கும், இப்படி பல்லாயிரக்கணக்கில் ஊழல் மட்டுமே பண்ணியிருக்கு திமுக அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க, முழிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.